வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏக்யூஎஸ்சி குரூப். 11/7/2020க்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக அந்தியூரில் குறைந்தபட்சமாக ரூ. 80.89 அதிகபட்சமாக ரூ. 97.69 பொங்கலூரில் குறைந்தபட்சமாக ரூ. 76 அதிகபட்சமாக ரூ. 97.60 வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக ரூ. 65.50 அதிகபட்சமாக ரூ. 98.30 கொள்முதலாயிருக்கிறது. உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக ரூ. 89 அதிகபட்சமாக ரூ. 100 காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 92 அதிகபட்சமாக ரூ. 99 பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. 78 அதிகபட்சமாக ரூ. 95 கொள்முதலாயிருக்கிறது. நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக ரூ. 94.19 அதிகபட்சமாக ரூ. 100.29 நாமக்கலில் குறைந்தபட்சமாக ரூ. 74.15 அதிகபட்சமாக ரூ. 85.05 முத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. 60.15 அதிகபட்சமாக ரூ. 98.30 கொள்முதலாயிருக்கிறது. வேலூரில் குறைந்தபட்சமாக ரூ. 101.50 அதிகபட்சமாக ரூ. 102.10 ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. 94 ஆனமலையில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 91.91 அதிகபட்சமாக ரூ. 95.31 வடக்கிபாளையத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 65.86 அதிகபட்சமாக ரூ. 87.11 நெகமத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 90 அதிகபட்சமாக ரூ. 98 கொள்முதலாயிருக்கிறது. மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. பெருந்துறையில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக ரூ. 95 அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து 10/7/2020க்கான பல்வேறு ஊர்களின் தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலாவதாக மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. ஒட்டன்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. அரச்சலூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. பல்லடத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. ஓமலூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. காரமடையில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. சேலத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. நெகமத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. கோவையில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. ஆனமலையில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. திருப்பூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கருமந்துறையில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது. பேராவூரணியில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. முத்தூரில் குறைந்தபட்சமாக ரூ. அதிகபட்சமாக ரூ. கொள்முதலாயிருக்கிறது.
வடமதுரையில் அதிகபட்சமாக 25 ரூபாய்க்கும், சூலூரில் அதிகபட்சமாக 27 ரூபாய்க்கும், அவிநாசியில் அதிகபட்சமாக 27 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. ஈத்தாமொழியில் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும், வடசேரியில் அதிகபட்சமாக 30 ரூபாய்க்கும், தேனியில் அதிகபட்சமாக 27 ரூபாய் 50 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் அதிகபட்ச விலையாக 29 ரூபாய் 50 காசுகளுக்கும், பவானியில் அதிகபட்சமாக 28 ரூபாய் 50 காசுகளுக்கும், அவல்பூந்துறையில் அதிகபட்சமாக 33 ரூபாய் 33 காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.